الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் கூறப்பட்டுள்ள பனி இஸ்ராயேல்களுடைய சம்பவத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சம்பவம் என்ன அப்படின்னா, பனி இஸ்ராயேல்களில் ஒரு மனிதர் கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்ட மனிதர் கொலையாளி யாரும் தெரியல ஊரில். அந்த கொலையாளியை கண்டுபிடிப்பதற்காக அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த வழி என்ன அப்படிங்கிறதான் இந்த சம்பவம். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பனி இஸ்ராயேல்களுடைய காலத்தில் ஆமீல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஆண் வாரிசுகள் யாரும் கிடையாது, ஒரே ஒரு பெண் பிள்ளை தான். அவருடைய சகோதரனுடைய மகன் அவர் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ இந்த சகோதரனுடைய மகன் அவனுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சகோதரனுடைய மகனுக்கு தன்னுடைய பெரியத்தா தன்னுடைய சச்சாவுடைய சொத்து மேலே ஒரு பார்வை, நிறைய சொத்து இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் மௌத்தானா மட்டும்தான் அந்த சொத்துடைய பங்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நலன். இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனுக்குள்ள ஒரு பிளான் ஒன்று போடுறான். இந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே நாம் எப்படி அடையிறது அப்படின்னு ஷைத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு சிந்தனையை தூண்டி விட்டுறான். முதலாவது அவன் யோசிக்கிறான், முதல் விஷயமாக என்ன செய்யணும்னு சொன்னால், என்னுடைய சச்சாவை கொலை செஞ்சிடணும், என்னுடைய சச்சாவை கொலை செஞ்சிடணும். ரெண்டாவது விஷயம், அவருடைய மகளை நிக்கா செஞ்சுக்கணும். தப்பை கொலையை அடுத்தவங்க மேலே என்ன செஞ்சிடணும்னு சொன்னால் பழியை சுமத்திடுவோம். அது இல்லாமல் பழி யார் மேலே சுமத்துறோமோ அவர்கிட்டருந்து நஷ்டஈட்டு தொகையும் வாங்கிக்கலாம். சுற்றி முற்றி எல்லா பக்கமே என்னதுன்னா காசு தான், மணி மோட்டிவ் தான், எல்லாம் பணம். ஒன்று சொத்து கிடைக்கணும், அல்லது அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால் நஷ்டஈடு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் காசு கிடைக்கும். இப்படி என்ன செய்யறான்னா பிளான் பண்ணி அவரை கொலை செஞ்சார். தன்னுடைய சச்சாவையே என்ன செஞ்சுட்டான், கொலை செஞ்சுட்டான். கொலை செய்த பிறகு அவருடைய அந்த ஜனாசா, அந்த மையத்தை என்ன செஞ்சான்னா எடுத்து கொண்டு போய் பனி இஸ்ராயேல்களிலேயே சில நல்ல மனிதர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டைக்கு உள்ள அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பனி இஸ்ராயேல்களில் வாழக்கூடிய இந்த நபர்களுடைய இந்த அநியாயங்கள் அட்டூழியங்கள் இதை பார்த்துட்டு என்ன செய்யணும்னா அவனால் சகிக்க முடியல. அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த நல்ல எண்ணம் கொண்ட அந்த மக்கள் எல்லாமே தனியாக போயிட்டாங்க. நீ என்னமோ பண்ணிக்கோ, நாங்கள் அமைதியாக என்ன செய்ய அல்லாஹ்வை இபாதத் செய்கிறதுக்கு, தொழுகிறதுக்கு, நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நாங்கள் தனியாக போய்க்கிறோம்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க தனியாக ஒரு கோட்டையில் இருக்கிறாங்க. அந்த கோட்டையினுடைய கதவு காலையில் திறக்கப்படும், மாலை நேரம் சாத்திடுவாங்க. எந்த குற்றவாளியும் உள்ள நுழையாமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ அந்த கோட்டைக்கு பக்கத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால், இந்த பிணத்தை போட்டுட்டு இவன் ஊருக்குள்ளே நாடகம் பாட ஆரம்பிக்கிறான். எங்கள் சச்சாவை காணும் திடீர்னு அப்படி என்ன செய்கிறான், இவன் ஊருக்குள்ளே சொல்லி எல்லா மக்களும் என்ன சொல்கிற ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, எல்லாரும் தேடுறாங்க. தேடி 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 கடைசியாக என்ன செஞ்சான், இவனை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டான். உடனே என்ன செஞ்சுட்டான், எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு ஆஹா என்னுடைய சச்சாவை யாரும் கொலை செஞ்சு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அழுகிறான். அழுதுட்டு இவர் எங்கே செத்து கிடக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இந்த கோட்டைக்கு பக்கத்தில் தான். அப்போ இவர்களில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு போய் அவர்களிடத்துல சண்டைக்கு போகிறோம். அவங்க சொல்லிட்டாங்களா, எப்பா இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சச்சாவுடைய கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த மாதிரி வேலையை நாங்கள் செய்யவும் மாட்டோம். இவன் என்ன செய்கிறான், செய்கிற கொலையும் செஞ்சுட்டு இவன் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு வேறு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆளுகளை கூட்டிகிட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போகிறோம். முதல்ல எனக்கு நஷ்ட ஈடு கொடுங்க, முதல்ல எனக்கு நஷ்ட ஈடு கொடுங்க அப்படின்னு என்ன செய்கிறான், இவன் காசு கேட்டு தொந்தரவு பண்ணுறான். இவன் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நல்ல மனிதர்கள் நேராக மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய், மூசாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, கொலைகாரன் யாருன்னு தெரியல, இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு. இவங்களும் வந்துட்டாங்க.
இவங்க தான் கொலை செஞ்சாங்க அப்படின்னு. இப்போ கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா டைரெக்டாக கொலைகாரன் யார் அப்படின்னு சொல்லாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதத்தை ஏற்படுத்திக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சொன்னான்னா, ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய ஒரு மாமிசத்தை எடுத்து இறந்தவருடைய உடலில் அடிங்க, அவர் எந்திரிச்சு யார் கொலை செஞ்சார் அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு. இப்போ என்ன செய்கிறாங்க இந்த மக்கள் சொன்னாங்க, என்ன மூசா எங்களை பார்த்தா கிண்டலாக தெரியுதான்னு கேட்டாங்க. எங்களை பார்த்தா இன்னும் கிண்டலாக தெரியுதா? உலகாரம் யாருன்னு நல்லா சொல்லுவான்னு பார்த்தா மாட்டை அறுத்து இந்த மாதிரி செய்ய சொல்கிறானே. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன், இந்த மாதிரி முட்டாள்களில் இருந்தும் நான் ஆகுவதை விட்டும். இன்னி அஊது பிக அன் அகூன மினல் ஜாஹிலீன். நான் இந்த மாதிரி என்னது, அதாவது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இந்த மாதிரி கேலி கிண்டல் பேசுறது எல்லாமே முட்டாள்களுடைய வேலை, அறிவற்றவர்களுடைய வேலை. அதனால தான் சொல்லப்படுது, மார்க்கத்தினுடைய எந்த காரியத்தையும் கிண்டல் பண்ணிடக்கூடாது. தொழுகையோ நோன்போ திக்ரையோ குர்ஆனுடைய திலாவத்தையோ என்ன சார் ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணிட்டோம் கேலி பண்ணிட்டோம் அப்படின்னா அது எது வரைக்கும் இழுத்துட்டு போயிடும் சொன்னால் குஃப்ர் வரைக்கும் இழுத்துட்டு போயிடும், இறைமறிப்பு வரைக்கும் என்ன செய்ய இழுத்துட்டு போயிடும். அதனால் என்ன ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்குது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை இதுதான், இதை நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். சரி செய்யணும். இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க அமைதியாக ஒரு மாட்டை எடுத்து வச்சு அறுத்துருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஆர்வ கோளாறுல இப்போ கேட்டாங்கன்னா மாடு எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் அல்லாட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. மாடு எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். காலுது லனா ரப்பக யுபய்யின் லனா மாஹி. மாடு எப்படி இருக்கணும்? அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவன் பதில் சொல்கிறான், இன்னஹா பகரத்துன் லா ஃபாரிது வலா பிக்கும். அந்த மாடு என்ன இருக்கக்கூடாதுன்னா ரொம்ப வயசான மாடாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி இப்போ தான் வயதுக்கு வந்தது அப்படிங்கிற மாடாகவும் இருக்கக்கூடாது. அகானும் பைனதாலிக்கு ஒரு நடுத்தர வயதுள்ள மாடாக இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும், இவனுக்கு கேள்வி கேட்க ஆரம்பித்தா என்ன செய்ய மாட்டாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. அதனால் என்ன செய்ய சொல்கிறாங்க, ஃபஃஅலூ மா துஅமரூன். என்ன சொல்லியிருக்கானோ ஒழுக்கம் அதோட என்ன செய்ய அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட அப்படின்னு. இல்லை இல்லை காலுது லனா ரப்பக யுபய்யின் லனா மா லவ்னுஹா. அதனுடைய கலர் எப்படி இருக்கும், அதனுடைய கலர் எப்படி இருக்கும். இப்போ அடுத்து கேள்வி கேட்டவொடனே அல்லாஹ் அதுக்கும் பதில் சொல்கிறான். அல்லாஹ் அதுக்கும் பதில் சொல்கிறான், அந்த மாடு இன்னஹா பகரத்துன் ஸஃப்ராஉ, அது எல்லோ கலரில் இருக்கும். எல்லோ அப்படிங்கிறது எப்படின்னா சொல்ல இப்படி கோல்டன் கலரில் இருக்கும். ஃபாகிஉல் லவ்னுஹா தஸுர்ருன் நாஸிரீன். அந்த கலர் அப்படியே மின்னும், பார்ப்பவர்களை என்னென்ன அப்படியே ஈர்க்கும். அந்த மாதிரி ஒரு மாடாக இருக்கணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அந்த மாடு தேடி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, அந்த மாதிரி மாடு கிடச்சிருச்சு, நடுத்தர வயதுள்ள இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் ஒரு மாடு கிடச்சிருச்சு. ஆனால் இதில் எதுன்னு சொல்லி கரெக்டாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ கேள்வி தேவையற்ற கேள்விகளை கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு சட்டம் கடுமையாகிக்கிட்டே போகுது. சும்மா ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்துனானா வேலை மிச்சம். ஆனால் இவ்வளோ திரும்ப திரும்ப கேள்வி கேட்க அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் தெளிவாக சொன்னான்னா இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கரெக்டாக செய்வோம் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா அப்போ என்ன செய்கிறான், அடுத்து பதில் சொல்கிறான், இன்னஹா பகரத்துன் லா தலூலுன் துஸீருல் அர்த் வலா தஸ்கில் ஹர்த் முஸல்லமத்துன் லா ஷியத ஃபீஹா. அந்த மாடு எப்படி தெரியுமா இருக்கணும், விளைச்சலுக்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடாது. அந்த மாடு விளைச்சலுக்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடாது. அதாவது இங்கே பேசப்பட்டது பசுமாடு தான். பசுமாட்டை இந்தியா போன்ற பகுதிகளில் விளைச்சலுக்கு பயன்படுத்த மாட்டோம், ஏறு ஓட்டுறதுக்கு. நாம் என்னங்க பயன்படுத்துவோம், இங்கெல்லாம் காளமாடு தானே. ஆனால் அந்த பகுதிகளில் இதுவும் பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் பசுமாட்டையும் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ஏர் ஓட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல் என்ன அப்படின்னா கிணத்திலிருந்து தண்ணி இறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடாது. முஸல்லமத்துன் லா ஷியத ஃபீஹா, உடம்புல எந்த காயத்தினுடைய வலுவும் இருக்கக்கூடாது. இப்போ யோசிப்பாங்க, இப்படி ஒரு மாடு கிடைக்குமா? என்ன செய்கிறாங்க, ஆஹா ரொம்ப சரி தேடி பார்க்கலாம், தேடுறாங்க. கடைசியாக என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு மாடு மட்டும்தான் இருந்துச்சு.
இந்த மக்கள் ஒரு மாடு கிடச்சிருச்சு அப்படின்னு சாதாரணமாக போய் எப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு இந்த கேட்டகரியில் இருக்கிற ஃபில்ட்ரு பண்ண ஒரு மாடு உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதனால் என்ன அப்படின்னு சொன்னால் இதோ இந்த மாட்டுக்கு பகரமாக 2 மாடு வச்சுக்கோ, நீ இந்த மாட்டை எங்களுக்கு கொடுத்துரு. அந்த ஒரு வாலிபர் சொன்னார், அது எப்படி சும்மா கொடுத்துட முடியுமா, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. என்னப்பா கொடுக்க மாட்டேங்கிற, 2 மாடு கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த வேலையெல்லாம் பத்தாது அப்படின்னு. அப்போ எவ்வளோ வேணும், என்ன செய்யும், ஒரு 10 மாடு கொடுக்குறோம், 10 மாடு நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அவங்க மக்கள் மூசாட்ட வந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னால், மூசா என்ன 10 மாடு கொடுக்குறேங்கிறான், அவன் கொடுக்க மாட்டேங்கிறான்ல, என்ன கொலையாளி யாரும் கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா, அவன் வேணும். அப்போ என்ன செய்யுங்க, அவன் என்ன கேட்குறானோ கொடு அப்படின்னு. இப்போ என்ன செய்கிறாரு, அவர் வர்றாரு, வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவர் என்ன தெரியுமா கேட்டார், அவர் கேட்டாராம், இந்த மாட்டினுடைய எடையளவுக்கு எனக்கு தங்க வேணும்னு கேட்டான். ஒரு மாட்டினுடைய எடையளவுக்கு தங்க வேணும். ஒரு மாடு எத்தனை கிலோ இருக்கும், ஒரு 500-600 கிலோ இருக்குமா? இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கு எவ்வளோங்க, ஒரு பவுன் எவ்வளோங்க, 1.25 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு 500-600 கிலோ தங்கம் கொடுத்து என்ன செய்யணும் சொன்னால், ஒரு மாட்டை வாங்கணும். அவங்க எல்லாம் என்ன இப்படி கேட்குறாடி, இஷ்டம் இருந்தால் வாங்கி, இல்லாட்டி போ அப்படி. ஏன்னா ஊருக்குள்ளே இந்த கேட்டகரியில் எங்கேயுமே மாடு இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள் நிர்பந்தமாக என்ன செய்கிறாங்க சொன்னால், அவ்வளவு தங்கத்தையும் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அதை அறுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இறந்தவருடைய உடல் அடிக்கிறாங்க. அவர் எந்திரிச்சுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு, இதோ நாடகம் பாடி திரிகிறான்ல, இவன் தான் என்னை கொலை பண்ணது, என்னுடைய தம்பி பையன் தான் என்ன செஞ்சான், இந்த வேலையை பார்த்துருக்கிறான், என்னுடைய மகளை திருமணம் செஞ்சு எல்லா சொத்தையும் அபகரிக்கணுங்கிறதுக்காகத்தான் எவ்வளோ வேலை இவன் பார்த்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த போயிட்டான் மறுபடியும். இப்போ மக்களுக்கு வந்துச்சு கடுமையான கோபம். ஏண்டா ரொம்ப நல்லவன் மாதிரி என்ன செய்கிற, ஊருக்குள்ளே ஏன் செத்துட்டாரு அவன் மேலே தப்பு போட்டு இவன் மேலே தப்பு போட்டு என்ன நாடகம் பாடிட்டு இருக்கேன்னு கடைசியாக செஞ்சாங்க, அவனை கொலை செய்து விட்டார்கள். இதோடு முடிஞ்சு. இந்த மாடு எங்கிருந்து வந்துச்சு, இந்த மாடு எங்கிருந்து வந்துச்சு அப்படியே என்ன செய்கிறாங்கன்னு சொல்லாமல் அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மாட்டுடைய வரலாற்றை அப்படியே கொண்டு வர்றாங்க. இது எப்படி வந்துச்சு இந்த வாலிபர் இடத்துல என்ன இதுங்கிற சொல்லும்பொழுது சொல்கிறாங்க, இந்த வாலிபர் இவருடைய தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு வைர வியாபாரி அவங்க வீட்டு வழியாக கிராஸ் பண்ணுறாரு. அந்த வைரத்தை விற்கிறதுக்காகத்தான் வர்றாரு. அந்த பையன் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு வைரம், சரி ஓகே இதை நான் வாங்கிக்கிறேன், எவ்வளோ பேசி முடிக்கிறாங்க, 70,000 ரூபா பேசி முடிக்கிறாங்க. 70,000 ரூபா பேசி முடிக்கிறாங்க. 70,000 ரூபா பேசி முடிச்சுட்டு ஏன் செய்கிறான்னா, மகன் சொன்னாராம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அத்தா தூங்கிட்டு இருக்கிறாங்க, சாவி அவங்கள்ட்ட தான் இருக்குது, கல்லாப்பட்டியுடைய சாவி அவங்கள்ட்ட தான் இருக்குது, அத்தா தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எந்திரிச்ச உடனே என்ன செய்கிறேன்னா உனக்கு கொடுத்துறேன். அவன் சொன்னானா, எப்போ அவ்வளோ நேரமெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் 70,000 60,000 ஆக்கி கொடுத்துறேன், 10,000 ரூபா கம்மி பண்ணுற, எழுப்பி என்ன செய்யணும் காசை வாங்கி கொடு அப்படின்னு. அவரு சொன்னாரா, 10,000 ரூபா சேர்த்து நான் 80,000 கொடுக்குறேன், வெயிட் பண்ணு அப்படின்னா. அத்தா என்ன செய்ய மாட்டேன், அப்படி நான் எழுப்ப மாட்டேன், எங்கள் அத்தா தூங்கிட்டு இருக்கிறாரு, அவரை போய் எழுப்பி இந்த மாதிரி நான் காசு கேட்க மாட்டேன். இது கண்ணிய குறைவாக தெரியுது, அவருடைய கண்ணியத்துக்கு குறைவாக தெரியுது அப்படின்னு. இப்போ என்ன செய்கிறான், டேய் இன்னும் 10,000 கம்மி பண்ணிடுறேன், 50,000 ரூபாய்க்கு எடுத்துக்கோ, என்ன செய்ய எனக்கு இப்போ காசு கூட நான் கிளம்பணும் அப்படின்னு. அவர் சொன்னாரா, 90,000 ரூபா கொடுக்குறேன். எப்படிங்க, அத்தாவுடைய தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறக்கா அவர் என்ன செய்கிறாரு, 90,000 ரூபா கொடுக்குறேன், என்ன செய்யணும் கொஞ்சம் பொறுமையாக உட்காரு, பேசி அவர் வந்துட்டா 30,000 ரூபாய்க்கு எடுத்துக்கடா, அத்தாவை எழுப்பி காசை கொடுறா அப்படின்னா 1,00,000 ரூபா கொடுக்குறேன், அமைதியாக உட்காரு அப்படின்னு. ஆனால் போடா நீயும் உன்னுடைய காசோடு என்ன செய்கிறாரு, இவர் கிளம்பிட்டார் வைரத்தை தூக்கி. இவனுக்கு மனசுக்கு பிடிச்ச வைரம், ஆனால் என்ன அப்படின்னா அத்தாவுடைய தூக்கத்துக்கு இடைஞ்சல் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த யோசனையில் என்ன செஞ்சிட்டாருன்னா விட்டுட்டார். இவருடைய இந்த செயல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த செயலுக்கு பகரம் கொடுப்பதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சிட்டா அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இந்த மாட்டை இவருடைய கஸ்டடியில் கொண்டு வந்து சேர்த்தீங்க. இவருடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால், இவர்களுடைய குடும்பம் ஏற்கனவே வறுமையிலே இருக்கலாம்.
வறுமையில் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த மக்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறான். அவன் தெளிவாக சொல்லிட்டா, இந்த மாட்டினுடைய இடையளவுக்கு என்ன செய்யும், தங்கத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு. அனிமிக்கல்லாக நல்லடியார்களே, இந்த இடத்துல உலமாக்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, இந்த சம்பவங்களின் மூலமாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, முதல் விஷயம், இந்த சம்பவத்தில் ஒரு மகன் ஒரு பிள்ளை தன்னுடைய பேரண்ட்டை தன்னுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால், அதற்காக அவங்கள்ட்ட கண்ணியமாக பேசுகிறான், கண்ணியமாக நடந்துக்கிறான்னா, இந்த நடத்தை அல்லாஹ்வுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், இவனுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். இவனுடைய வாழ்க்கை பின்னாடி ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால், மறுபக்கம் பார்க்குறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், இறந்தவர்களை எப்படியெல்லாம் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும். இந்த இடத்துல அல்லாஹ் டைரெக்டாக கொலகாரம் யாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லலை. இங்கே என்ன தெரியுமா நிகழ்த்தி காட்டுறான்ல, அந்த மக்களுக்கு இறந்த பிறகு எப்படி உயிருடன் வருவாங்க அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான், இதையும் நிகழ்த்தி காட்டுறான். என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் எதையும் செய்ய முடியும். அதே போல் இந்த சம்பவத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க, மனிதனுக்கு மத்தியில் பொருள் ஆசை, பணத்தினுடைய ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அவனை எவ்வளவு வேண்டுமானாலும் கீழே இறக்கிடும். எவ்வளோ வேண்டுமானாலும் கீழே இறக்கிடும். பொருளில் ஆசை இருக்கலாம், பணம் காசுகள் சம்பாதிக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. அதான் சொல்லுவாங்க தமிழில், பேராசைங்கிறது என்னங்க, பெருநஷ்டம். பேராசை பெருநஷ்டம். எல்லா சொத்தையும் என்ன செய்யணும், வாரி சுருட்டிக்கணும் அப்படின்னு நினச்சா என்னாச்சு, அவனுக்கு மொத்தம் உசிரே போச்சு. நியமிக்க அல்லாஹ்வை நல்லடியார்களே. அதனால் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றணும், பேராசை இல்லாத வாழ்க்கை இருக்கணும். நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், கண்ணியப்படுத்தணும். பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்க, அவர்களை என்ன செய்யணும்னு சொன்னால், ரொம்ப கண்ணியமான முறையில் அவர்கள்ட்ட நடந்துக்கணும். பெற்றோர்கள் உயிரோடு இல்லை, எப்பெல்லாம் கையெடுக்கிறோமோ அப்பெல்லாம் அவர்களுக்காக துவா செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.